இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சளி தொந்தரவு உள்ளவங்க கூட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை வெளியே கொண்டு வருவது, சளியை வெளியே கொண்டு வருவதற்கு இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுனால கண் எரிச்சல், வயிற்றெரிச்சல் இது புறாமே அவங்களுக்கு குறையக்கூடிய தன்மை இது ரொம்ப இருக்கும். கொஞ்சோண்டு வெள்ளரிப்பழம், கொஞ்சோண்டு கொய்யாப்பழம், வாழைப்பழம் இது 3 சேர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மூல பிரச்சனை இருந்தாலும், மூல நோய் இருந்தாலும் மலம் அவங்களுக்கு இலக்கி நல்ல ஃப்ரீயாக மோஷன் போகும். மலம் அவங்களுக்கு வெளியே வர்றதுக்கு இது 3 நல்ல காம்பினேஷன் இருக்கும். இந்த வெள்ளரி பிஞ்சு நீர் சத்து ரொம்ப இருக்கிறதுனால கிட்னியில் கல் உள்ளவங்க, அதாவது நிறைய தண்ணி குடிக்கக்கூடியாத நோயாளிகள் இருப்பாங்க, அவங்க கிட்னி பிரச்சனை உள்ளவங்க, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் உள்ளவங்க, வயிற்றில் பொறுமல் உள்ளவங்க, இவங்களாம் இந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட், தண்ணி சத்தை அதே ஏற்றுக்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான தண்ணி சத்தை அதை உள்ளே அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம்.